Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 7/5/2026. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 8:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது மே 3ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்டிஆர்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி வரும் நாட்களில் ஓஎம்ஆர் சீட்டும் அவங்க கொடுத்துருக்கிற அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். அதை பற்றின அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் உடனுக்குடனே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் தேர்வுக்கு எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் வைஸாக அட்டண்டன்ஸ் எவ்வளவு, ஓவரால் அட்டண்டன்ஸ் எவ்வளவு, அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு, பர்டிகுலராக தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நீட் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் வித் ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ஒன் டவுன் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நம்ம தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, சென்டாக் பாண்டிச்சேரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்பப்படுற ஸ்டேட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதை நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. இதில் நம்ம கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கான கைடன்ஸ் வழங்கப்படும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற நீட் எக்ஸாமுக்கான அட்டண்டன்ஸை பற்றின அப்டேட் தான் இது. இதில் 4 ஸ்டேட் 41% அட்டண்டன்ஸ் இருக்குது. 9 ஸ்டேட்ஸ் 17 lakhs கேண்டிடேட், 9 ஸ்டேட்ஸ்லேயும் சேர்ந்து 17 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஓவராலாக 22 லட்சம் கேண்டிடேட்டு ரெஜிஸ்டர், அதாவது 22 லட்சம் கேண்டிடேட் அப்பியர் ஆகியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் தேர்வில் 22,70,000 பேர் நீட் தேர்வுக்கு ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 96.9%. இதில் 69,976 கேண்டிடேட் 76 கேண்டிடேட் ஆப்சண்ட்டு. அப்போது 3% ஆஃப் தோஸ் அலாட்டட் சென்டர்ஸ், ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா 3% இருக்குது. ஓகேங்களா? மொத்தமாக 22,70,000 பேர் நீட் தேர்வை எழுதினார்கள். அதில் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா 96.9%. ஆப்சண்ட் 69,976, ஆப்சண்ட் பர்சன்டேஜ் 3%. சரி, இதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எத்தனை பேர் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1.4 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 1.5 lakhs, மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா 1.2 lakhs கேண்டிடேட்ஸ் எழுதியிருக்காங்க. கேரளாவில் 1.1 lakhs எழுதியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் 1 lakh கேண்டிடேட் எழுதியிருக்காங்க. ராஜஸ்தானில் 2 லட்சம் பேர், பீகாரில் 1.5 lakhs, மகாராஷ்டிராவில் 2.2 lakhs. அடுத்தது தமிழ்நாடுனுடைய அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 95.9%. கேரளாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 94.4%, அஸ்ஸாமில் 95.1%. இருக்கிறதுலையே உங்களுக்கு அதிகமான பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் அட்டண்டன்ஸ் ரேட் 98.1%. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 98%, ராஜஸ்தானில் 97.9% அட்டண்டன்ஸும் நீட் தேர்வுக்கு பதிவாகியுள்ளது. நீட் தேர்வு எழுதியவர்களுடைய சதவீதம், வருகை சதவீதம் இது குஜராத் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பர்சன்டேஜ். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் 97.5% மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். மகாராஷ்டிராவில் 97.4% கேண்டிடேட்டு
ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக 22.7 லட்சம் மாணவர்கள் எழுதியுள்ளனர் அப்படிங்கிற தகவலும். அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா 96.9% பதிவாகியுள்ளது. அதில் ஆப்சன்ட் 69,976 கேண்டிடேட் ஆப்சண்ட்டுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 3%. ஸோ இப்போது நீட் தேர்வுக்கு எத்தனை பேர் வருகை புரிந்துள்ளனர், அதில் எத்தனை பேர் ஆப்சண்ட்டு அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் என்டிஏ தரப்பிலிருந்து உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா கலெக்ட் பண்ணி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேப்பர் கட்டிங்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இந்த தகவல்களெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். பாய், see you, have a nice day.